ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்ததும் பொடி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் பருப்பு பொடி தான். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 சொட்டு அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. போதும், 2 சொட்டே போதும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பெருங்காயம் நான் வாங்கினதுமே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்காதுமே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். அதில் ஒரு 8 துண்டு நான் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு அடுத்தது வரமிளகாய். நான் காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது பசங்க தான் பருப்பு பொடி அதிகமாக சேர்த்துப்போம், காரம் திட்டமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு 10 வரமிளகாய். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் இருக்கும்போது நமக்கு கலரும் மாறக்கூடாது, அதே சமயம் நமக்கு வறுபட்டும் வந்திருக்கணும். இதை மாதிரி நீங்கள் வறுத்து ஃபஸ்ட்டு மிளகாயை எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துருக்கேன், அதை போட்டு நீங்கள் செய்யும்போது நமக்கு ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும். இப்போ நான் 150 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கொட்டும் போது எப்படி இருந்தது, நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுபட்டும் இருக்கணும், அதே சமயம் நமக்கு கருகவும் கூடாது. அதை மாதிரி நம்ம வறுத்து எடுத்தோம்னா தான் மனம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு வறுபட்டு எடுத்து அதையும் நான் வறுபட்டு எடுத்துட்டேன். அடுத்தது 100 கிராம் அளவு கடலப்பருப்பு, அதையும் எடுத்து அதில் போடுங்க. எந்த காரணத்தை கொண்டு எதுக்கும் எண்ணெய் சேர்க்காதீங்க. ஆரம்பத்தில் சேர்த்து அந்த 2 சொட்டு எண்ணெயே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது வெறும் வானலில் வறுக்கும் போது தான் நம்ம 1 மாதம் 2 மாதம் வச்சிருந்து நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடவும் வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இதை மாதிரி நீங்கள் கடலப்பருப்பு நல்லா அதையும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபட்டு நீங்கள் கலர் மாறுற சமயம் நீங்கள் எடுத்துருங்க. கலர் ரொம்ப மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். கடலப்பருப்பு வறுபட்டு எடுத்து அடுத்தது முக்கியமாக நம்ம சேர்க்குற பொருள் புரோட்டீன் அதிகம் உள்ள தோல் பச்சை பருப்பு தாங்க. இதை போட்டு நீங்கள் வறுத்து பருப்பொடியில் சேருங்க, ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம பசங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக சேர்ந்த மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை பருப்பு நான் ஆரம்பத்தில் கொட்டும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா வறுபட்ட பிறகு எந்த அளவு கலர் மாறி வருதுன்னு சொல்லிட்டு அந்த வாடெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. வறுபட ரொம்ப மனமாக தாங்க இருக்கும். இந்த வறுக்கும் போதே வீடியோ கமகமன் தாங்க இருக்கும். அடுத்தது 50 கிராம் அளவு வெள்ளை உளுந்து, அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வருங்க. கலர் மாறாத அதே சமயம் வறுபட்டும் இருக்கணும், எல்லாத்துக்கும் அதே தாங்க. இப்போ பாருங்களேன், கலரே மாறல, ஆனால் நல்லா எனக்கு வறுபட்டு வந்துருச்சு வெள்ளை உளுந்து. அதையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கொஞ்சமாக ஜீரகங்க, நம்ம செரிமானத்துக்கு இல்லையா பருப்பு இவ்வளோ சேர்க்குறோம் பாருங்கள். அதுக்கு தான் கிளாஸில் உங்களுக்கு தெரியாதுன்னு கையால் உள்ளங்கையில் கொஞ்சம் ஒரு கையளவு இருக்கிற அளவு ஜீரகத்தை போட்டு வெறுவானலில் போட்டு அடுத்து அதே அளவு மிளகும் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வறுபட்டுருங்க. இப்போ முக்கியமாக நம்ம சேர்க்குற பொருள் கொத்தமல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இதை மறக்காமல் சேருங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். ஆனால் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா நம்ம 150 கிராம் அளவு தான் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 4 கொத்தமல்லியை மறக்காமல் வைங்க. இதுதான் உங்களோட பருப்புக்கு ரொம்ப எடுத்து கொடுக்குறதே, வாசனை எடுத்து கொடுக்குறதே இந்த கொத்தமல்லி தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு பருப்புலாம் வாயு பொருள்ன்றதால பெருங்காயம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் பூண்டை போட்டு இதை மாதிரி வெறுவானலில் வறுக்கும்போது நமக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடும். இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதை மாதிரி கருவேப்பிலை வாங்கினா கொஞ்சம் யூஸ் பண்ணதும் மீதி இருக்கிறது அப்புறம் நான் கொஞ்சமாக வீட்டு உள்ளே அப்படி நிழலில் உலர்த்தி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது என் கையால் ஒரு கைப்பிடி அளவு இப்போ நான் எடுத்து போட்டு அதையும் அந்த வானல்லையே நல்லா அந்த பூண்டு கூடயே போட்டு இது பண்ணும்போது பூண்டும் நமக்கு நல்லா வறுபட்டு இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் நமக்கு கலர் மாதிரி நமக்கு நல்லா வந்துருச்சு. ஓரளவு நம்ம எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது கொஞ்சமாக ஒரு உள்ளங்கையால் ஒரு கையளவு நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை. இப்போ நீங்கள் அடுப்பே ஆஃப் பண்ணிடலாம். அந்த வானல் சூட்லேயே இந்த பொட்டுக்கடலை லைட்டாக சூடு ஏறினா போதும், இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இதுவாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இப்போயும் உங்களுக்கு இந்த பருப்புக்கு தேவையான உப்பையும் நீங்கள் போட்டிருக்கலாம். அதை அப்போ நான் மறந்துட்டேன், அதனால தான். இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்ஸி நல்லா ஆற வைங்க. 1 மணி நேரம் நல்லாவே ஆறட்டும். அதுக்கு நம்ம வேலை இருந்தாலும் செய்யலாம். இதை மாதிரி ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு எவ்வளோ உப்பு போட போகிறேனோ அதை இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிருக்க பாருங்களேன். இப்போ இந்த அளவு உப்பு போட்டால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவு உப்பை போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அந்த பவுல்லே எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஈடு நம்ம உப்பு போடாமல் அரைச்சிருக்கோம், இதை உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இதை மாதிரி செய்யும்போது நல்லா கிளறி விட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இட்லி நம்ம தோசை ஊற்றி கொடுக்கும்போது கூட பிள்ளைங்களுக்கு இது மேலே தூவி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏர் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.